ஹாய் வெல்கம் டு ஜெசி டிபர். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி ரொம்ப நாள் கழிச்சு நம்ம இன்றைக்கி வீடியோ அப்லோட் பண்ணுறோம். ரொம்ப நாள் ஆகிடுச்சு. 3 மாதத்துக்கு முன்னாடி வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன். ரொம்ப நாள் கேட்டுகிட்டே இருந்தீங்க, என்ன ப்ரோ வீடியோவே காணும், இருக்கீங்களா இல்லையா அப்படின்லாம் கேட்க ஆரம்பிச்சிட்டிங்க. உண்மை வீடியோ போடணும்னு எனக்கும் ஆசை தான். பட் நம்ம பென்டென்க்கு பார்த்தீங்கன்னா கண்டென்ட் ரொம்ப ரொம்ப கம்மி. ஸோ அதனால் இதுக்கப்புறம் புது சீரிஸும் வராத காரணத்தினால நம்ம கண்டென்ட் கம்மியாக இருக்கிறதுனால நம்ம அப்பப்போ தான் வந்து வீடியோ போட முடியும். ஸோ மற்ற கண்டென்ட் போட்டால் நீங்கள் பார்ப்பீங்களாங்கிறத நீங்கள் தான் கமெண்ட்டில் சொல்லணும். ஸோ என்னென்ன கண்டென்ட்லாம் வேணும் அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இப்போ அதெல்லாம் தண்ணி வச்சிடலாம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இன்றைக்கி வந்து நம்ம பென்டன் கிளாசிக் இருக்குல்ல, அதில் உள்ள டாப் 5 சீன்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். அந்த டயத்தில் நம்ம பல சீன்ஸ் பார்த்துருப்போம். பட் அதெல்லாம் சின்ன சின்ன விஷயமாக தான் இருக்கும். பட் அந்த டயத்தில் நம்ம ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்போம்ல, செம்மையாக இருக்குடா அப்படின்னு நினச்சிருப்போம்ல. ஸோ அந்த மாதிரி சீன்ஸ் எல்லாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அதெல்லாம் என்னென்ன சீன்ஸ் அப்படிங்கிறத பென்டன் கிளாசிக்கில் உள்ளது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ கடைசியாக ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அண்ட் நம்பர் 5ல் வில்கேக்ஸ் vs பென்டன். அதாவது நம்ம பென்டன் கிளாசிக்கில் பார்த்தீங்கன்னா சீசன் 1 எபிசோட் 13ல் பார்த்தீங்கன்னா வில்கேக்ஸ்க்கும் பென்டனுக்கும் ஒரு ஃபைட் நடந்திருக்கும். பட் இந்த ஃபைட் தான் பார்த்தீங்கன்னா நம்ம வில்கேக்ஸை ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணி ஒரு ஃபைட் பண்ணுறது. அது வரைக்கும் என்ன பண்ணுவார்னா இன்டெரக்டாக மற்றவங்களை அனுப்பி ஃபைட் பண்ணுவாரே தவிர அவரே இறங்கி வந்து பென்னுக்கும் வில்கேக்ஸுக்கும் ஃபைட் நடந்ததே இல்லை அன்டில் அந்த சீசன் எண்டிங் வரைக்கும். ஸோ சீசன் 1 லாஸ்ட் எபிசோடான இந்த 13th எபிசோடில் பார்த்தீங்கன்னா வில்கேக்ஸ் வந்து இறங்கி வந்திருப்பார். அதாவது நம்ம கொண்டு போயிட்டு அந்த வாட்சை வாங்கியிருப்பார் தெரியுமா, அந்த இடத்துல தான் நம்ம வில்கேக்ஸ்க்கும் பென்டனுக்கான ஃபர்ஸ்ட் ஃபைட் வந்து நடக்கும். உண்மையிலே அந்த ஃபைட் வந்து வேறு லெவலில் இருக்கும். நம்ம பென் ஒவ்வொரு ஏலியனாக மாதிரி அட்டாக் பண்ணுவார். ஸோ அந்த சீன் வந்து உண்மையிலே வேறு லெவலில் இருக்கும். கடைசியாக நம்ம கிராண்ட்பா மேக்ஸ் வந்து ஹெல்ப் பண்ணி அப்புறமேட்டு நம்ம பென் வந்து தப்பிக்கிற மாதிரிலாம் சீன் இருக்கும். கண்டிப்பாக அந்த டயத்தில் இதை நம்ம என்ஜாய் பண்ணி இருக்கலனாலும் இப்போ அதை ரீவாட்ச் பண்ணி கூட என்ஜாய் பண்ணலாம். அப்படிப்பட்ட ஒரு சீன் இந்த ஒரு சீனு. ஸோ அதனால தான் நம்ம வந்து இதை நம்ம 5ல் வச்சுருக்கோம். இப்போ நம்பர் 4ல் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்பர் 4ல் பார்த்தீங்கன்னா வேபிக் vs வேபிக். அதாவது இந்த சீன் எங்கே லொக்கேட் ஆகிருக்கு, அதாவது பென்டன் சீரிஸில் எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட பென்டன் கிளாசிக் இருக்குல்ல, பென்டன் கிளாசிக்கில் ஒரு மூவி வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த மூவி பேர் வந்து பென்டன் டிஸ்ட்ராய் ஆல் ஏலியன்ஸ் அப்படிங்கிற ஒரு மூவி வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. கரெக்டாக அந்த மூவியில் பார்த்தீங்கன்னா கிளைமேக்ஸ் கிட்ட வந்து இந்த ஃபைட் வந்து நடக்கும். ஸோ இங்கே வந்து நம்ம ஆஸ்மத் இருக்கார் தெரியுமா, அவர் தான் வந்து அந்த இன்னொரு வேபிக்கு. அப்போ வந்து ஆஸ்மத்துக்கு வந்து எந்த விஷயமே தெரியாது. ஸோ அப்போ ஒரு கெட்டவராக தான் இருப்பார். ஸோ அப்போ வந்து இந்த 2 வேபிக்கும் ஒரு ஃபைட் வந்து நடந்திருக்கும். ஸோ இந்த சீனை தான் நம்ம 4th வச்சுருக்கோம். பட் இந்த சீன் வந்து உண்மையிலே வேறு லெவலில் இருக்கும். நம்ம பென் வந்து அட்டாக் பண்ணுவார். அந்த இடத்துல ஆஸ்மத்துமே நல்லா அட்டாக் பண்ணுவார். அதுக்கப்புறம் அந்த கிளைமேக்ஸ் சீனில் மற்றவங்களாம் ஹெல்ப் பண்ணி, ஸோ அதுக்கப்புறம் ஆஸ்மத் வந்து திரும்பி நம்ம பென்னுக்கு ஹெல்ப் பண்ண தான் வராரு அப்படிங்கிறத கடைசியாக புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த பிரச்சனையிலேருந்து நம்ம பென்னை காப்பாற்றுவார். பட் இந்த சீன் உண்மையிலே வேறு லெவலில் இருக்கும். ஸோ அதனால தான் இந்த சீனை நம்பர் 4ல் வச்சுருக்கோம். இப்போ நம்பர் 3ல் என்ன சீன் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்பர் 3ல் பார்த்தீங்கன்னா பென்டன் எஸ்கேப் ஃப்ரம் நல்வாய்ட். அதாவது இந்த சீன் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா சீசன் 2வோட கடைசி எபிசோட், அதாவது எபிசோட் 13ல் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சீன் வந்து இருக்கும். அதாவது அந்த சீனில் பார்த்தீங்கன்னா நம்ம வில்கேக்ஸும் நம்மளோட கெவின் லெவனும் பார்த்தீங்கன்னா, அதாவது மியூட்டன்ட்டான கெவின் லெவன் இருப்பார் தெரியுமா, ஸோ அவங்க 2 பேரும் சேர்ந்து அட்டாக் பண்ணுற மாதிரி ஒரு சீன் ஞாபகம் இருக்கும். ஞாபகம் வருதா? எஸ், அந்த சீன் தான். அந்த சீனில் பார்த்தீங்கன்னா 2 பேரும் சேர்ந்து நம்ம பென்னுக்கிட்ட இருக்க ஆம்னிட்ரிக்ஸை வாங்கி அட்டாக் பண்ணணும்னு நினைப்பாங்களே. ஸோ அந்த மாதிரி நடக்கும்போது குவென் அப்புறம் வில்கேக்ஸும் கெவின் லெவனும் எல்லாருமே சேர்ந்து பார்த்தீங்கன்னா நல்வாய்டுக்குள்ளே போய் மாட்டிப்பாங்க. ஸோ அந்த டயத்துலையும் இவங்க 2 பேர் விட மாட்டாங்க. விடாமல் நம்ம பென்னுக்கிட்டேருந்து அந்த வாட்சை வாங்கணும்னு ட்ரை பண்ணுவாங்க. பட் அப்போ வந்து என்ன பண்ணுவார், குவென்னை வச்சுக்கிட்டு இந்த மாதிரி தர முடியாது, அதாவது நீ இப்போ வாட்சை கொடுத்தா தான் நான் வந்து இவங்களை விடுவேன் அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு சீன் இருக்கும். பட் அந்த இடத்துல ரொம்பவே எமோஷ்னலாக இருக்கும். நம்ம பென் வந்து வாட்சை கொடுத்துட போகிறாரா அப்படின்னு நினைக்கும் போது பார்த்தீங்கன்னா நம்ம பென் வந்து வாட்சுக்கு பதிலாக வேறு ஒரு விஷயத்தை தூக்கி போட்டு அப்படியே ஏமாற்றிட்டு வெளில வந்துடுவார். பட் இந்த சீன் பார்த்தீங்கன்னா உண்மையிலே சூப்பராக இருக்கும். அதை திருப்பி ரீவாட்ச் பண்ணுறதுக்கு ஒரு ஒர்த்தான சீன். பிகாஸ் அது ஒரு எமோஷனலான ஒரு சீனை வச்சு கடைசியாக வந்து அதை ஒரு செமையாக மாற்றி நம்ம பென்னும் குவென்னும் பார்த்தீங்கன்னா நல்வாய்ட்லேருந்து வெளில வந்துடுவாங்க. ஸோ அந்த ஒரு காரணத்தினால தான் பார்த்தீங்கன்னா இதை நம்பர் 3ல் வச்சுருப்போம். இப்போ நம்பர் 2ல் என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா பென் 10,000 என்ட்ரி. எஸ், பென் 10,000 நம்ம எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு கேரக்டர் நம்ம பென்டன் சீரிஸில். அந்த கேரக்டர் வந்து நம்ம முதல்ல எங்கே பார்த்தோன்னா, அதாவது நம்ம என்ன தான் பென்டன் ஏலியன் ஃபோர்ஸ்லேயும் பென்டன் அல்டிமேட் ஏலியன்லேயும் நம்ம ஆம்னிவர்ஸ்லேயும் இந்த மாதிரி நம்ம பார்த்துருந்தாலும் நமக்குன்னு தெரிஞ்ச பென் 10,000 ஃபஸ்ட்டு என்ட்ரிங்கிறது நம்ம கிளாசிக் தான். ஸோ நம்ம கிளாசிக்கில் பார்த்தீங்கன்னா பென் 10,000 என்ட்ரிங்கிறது ஒரு அன்எக்ஸ்பெக்டட் என்ட்ரி. இவர் வரப்போகிறாருன்னு நமக்கு சுத்தமாக தெரியாது. ஸோ அப்படி இருக்கும் போது இவரோட என்ட்ரிங்கிறது அந்த ஸ்கேட் போர்டில் வருவார்னு நினைக்கிறேன். அந்த போர்டில் வருவார், செம்மையாக இருக்கும்.
ஸோ அந்த என்ட்ரியில் பார்க்கும்போது யார் அவர் செம்மையாக இருக்கார் அப்படின்னு தோணும். அதுக்கப்புறம் நம்ம பென்டன் வந்து இவ்வளோ வளர்ந்துருக்காரு. உண்மையிலே அந்த எபிசோடே உண்மையிலே வேறு லெவலில் இருக்கும். பட் எதுக்கு பர்டிகுலராக இதை சொல்கிறோன்னா, கண்டிப்பாக பென்டன் தௌசனோட என்ட்ரி உண்மையிலே அந்த இடத்துல சூப்பராக இருக்கும். நம்ம அன்எக்ஸ்பெக்டடாக இருந்த ஒரு என்ட்ரிங்கிறதுனால தான் இதை நம்பர் 2ல் வச்சுருக்கோம். இப்போ நம்பர் 1ல் என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, வேபிக்கோட ஃபர்ஸ்ட் என்ட்ரி. எஸ், வேபிக்கோட ஃபர்ஸ்ட் என்ட்ரி நம்ம பென்டன் கிளாசிக்கில் பார்த்தீங்கன்னா பென்டன் சீக்ரெட் ஆஃப் த ஆம்னிட்ரிக்ஸ் அப்படிங்கிற ஒரு மூவி வந்து ரிலீஸ் ஆகிருக்கும். அந்த மூவி பார்த்தீங்கன்னா நம்ம பென்னோட ஆம்னிட்ரிக்ஸ் வந்து செல்ஃப் டிஸ்ட்ரக்ஷன் மோடுக்கு போயிருக்கும். ஸோ இப்போ வந்து பென்னோட ஆம்னிட்ரிக்ஸ் வந்து டோட்டலாக டிஸ்ட்ராக்ட் ஆக போகுது. ஸோ அந்த டயத்தில் நம்ம பென் வந்து தடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணும்போது நம்ம வில்லியாக்ஸும் அட்டாக் பண்ணுவார். ஸோ அப்போ வில்லியாக்ஸும் அட்டாக் பண்ணுங்கிற ஒரே காரணத்தினால நம்ம வாட்ச் கிடையாது, பட் இருந்தாலும் மற்ற இருக்கிற வெப்பன்ஸை வச்சு நம்ம வில்லியாக்ஸ் அட்டாக் பண்ணி அவர் வந்து காப்பாற்றுவார். ஸோ அதை பார்த்துட்டு என்ன பண்ணுவார், ஆஸ்மத் வந்து அவர் ஆம்னிட்ரிக்ஸ் வந்து ரிப்பேர் பண்ணிவிடுவார். பண்ணதுக்கப்புறம் ஆஸ்மத் வந்து அன்லாக் பண்ணி கொடுப்பார் நம்மளோட வேபிக்கை. ஸோ அதெல்லாம் உண்மையிலே வேறு லெவலில் இருக்கும். ஆனால் நம்ம ஃபர்ஸ்ட் டைம் வேபிக்கை கிளாசிக்கில் பார்த்த முதல் டைம் அந்த ஒரு மூவி தான் உண்மையிலே வேறு லெவலில் இருக்கும். அந்த என்ட்ரியே ஒரு மாதிரி சூப்பராகவே இருக்கும். அதே மாதிரி என்ட்ரியோட விட மாட்டார், வந்து அவ்வளோ சூப்பராக அட்டாக் பண்ணுவார். அதாவது அந்த டயத்தில் நம்ம எத்தனை ஏலியன்ஸ் இருந்தாலும் அதை விட டாப்பில் ஒரு ஏலியன் வருது. இப்போ தான் நம்ம ஏலியன் எக்ஸ்லாம் பார்க்குறோம். பட் அப்போ நமக்கு தெரிஞ்ச ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் ஏலியன்னா நம்மளோட வேபிக் மட்டும்தான். ஸோ வேபிக்கோட என்ட்ரி அப்போ உண்மையிலே சூப்பராகவே இருந்தது. அந்த ஒரே ஒரு காரணத்தினால தான் நம்ம வேபிக்கோட என்ட்ரியை நம்பர் 1ல் வச்சுருக்கோம். எஸ், இதோட இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு டாப் 5 மூமெண்ட்ஸை வந்து, அதாவது டாப் 5 சீன்ஸை வந்து சொல்லியிருப்பேன். பட் இதில் என்ன தான் சின்ன சின்ன சீன்ஸாகவே இருந்தாலும் இந்த சீன்ஸ் எல்லாம் ரீவாட்ச் பண்ணுற லெவலுக்கு ஒரு நல்ல சீன் தான். பட் இந்த சீன்ஸ்லாம் வந்த எபிசோட் ஃபுல்லாகவே பார்க்கலாம். அதாவது பென்டனில் அத்தனை எபிசோடு இருந்தாலுமே இந்த ஒரு பர்டிகுலராக இந்த ஒரு 5 எபிசோடு பார்த்தீங்கன்னா உண்மையிலே உங்கள் எல்லாருக்குமே நல்லாவே பிடிக்கும். நான் இந்த 5 எபிசோடோட பேரை வந்து நான் வந்து கமெண்ட் செக்ஷன்லேயோ இல்லை டிஸ்கிரிப்ஷன்லேயோ போடுறேன். பட் இந்த ஒரு 5 எபிசோடை கண்டிப்பாக பாருங்கள், உண்மையிலே சூப்பராக இருக்கும். பட் இதே மாதிரி பார்ட் 2 வேணுமா அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி மற்ற சீரீஸுக்கும் போடலாமா அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எனக்கு ஒரு லைக் போட்டு அப்படி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி வேறு வீடியோவை பார்க்குறேன். அண்டில் தென் பை கைஸ்.